சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. போர்ச்சுகல் வர்சஸ் பிரான்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் கேம். இந்த மேட்ச் வந்து எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் என்னன்னா ஒரு குவார்டர் ஃபைனல் ஒரு வைட்டலான நாக் அவுட் கேம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேரால் சொல்லப்பட்ட ஃபேவரட்ஸ் இவங்க தான். ஒன்று ஃப்ரான்ஸ் வின் பண்ணும், போர்ச்சுகல் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு வந்து ஃபேவரட்ஸாக இருந்த ரெண்டு டீம் தான் இது. ஸோ ஒரு பேட்டில் ஆஃப் ரெண்டு ஜெயண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் அதை விட மிக முக்கியமானது என்னன்னா ரொனால்டோ வர்சஸ் எம்பாப்பே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ரொனால்டோ விட்டு செல்கிற இடத்த எம்பாப்பே தான் நிரப்ப போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய கருத்து வந்து கடந்த 6-7 வருஷமாகவே இருந்து வருது. அண்ட் இப்போது ரெண்டு பேரும் டுவர்ட்ஸ் என்னன்னா ரொனால்டோட டுவர்ட்ஸ் அந்த டெய்ல் எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியரில் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிங் த பேட்டன் மாதிரியாக இருக்கும். ரொனால்டோ வந்து அப்படி நீட்டாக அவரோட பேட்டனை வந்து எம்பாப்பேட்ட பாஸ் பண்ணிட்டு போவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மேட்சும் பார்த்தாங்க. பட் டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து என்னென்னா ரெண்டு டீம்லையுமே பல ஓட்டைகள் இருந்தது. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரெண்டு பிளேயர்ஸாக இருக்கட்டும் ரெண்டு டீமாக இருக்கட்டும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மேட்ச் பெனால்ட்டிஸ்குள்ளே போச்சு. பெனால்ட்டிஸில் போயிட்டு ஃப்ரான்ஸ் வந்து முன்னேறி இருக்காங்க, போர்ச்சுகல் வெளியேறிட்டாங்க. ஸோ இப்போ இதில் மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா ரொனால்டோ என்ன ஆக போகிறார் நெக்ஸ்ட். ரொனால்டோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் ரொனால்டோ இதுக்கப்புறம் இருப்பாரா இல்லை இதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸோ எஸ், இந்த ஒரு வீடியோ வந்து இதை சுற்றி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஃபோர் இந்த இன்டர்நேஷ்னல் சைட்டை லைட்டாக சைடில் வச்சுட்டு கிளப் ஃபுட்பாலுக்கு வரும். கிளப் ஃபுட்பாலில் அவர் அல் நாசருக்கு ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் ஏன்னா யூரோப்பியன் ஃபுட்பாலை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலே அது வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஹோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் அந்த சவுதி அரேபியா இருக்கட்டும் இல்லை யூஎஸ்ஆ இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி யூரோப்பியன் ஃபுட்பாலை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ ரொனால்டோ இது வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான முதல் படி அப்படின்ற மாதிரி பலர் எடுத்திருந்தாங்க அல் நாசருக்கு விளையாட ஆரம்பிக்கிறது. அண்ட் அதே மாதிரி இப்போ மறுபடியும் நம்ம இன்டர்நேஷ்னலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் இப்போ ஒரு 39 வயசு ஆகுது. அடுத்த யூரோஸ் வந்து அவருக்கு இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான் வரும். அப்போது அவருக்கு 43 வயசு ஆகும். ஸோ 43 வயசில் ஒரு ஸ்ட்ரைக்கரால் விளையாட முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா ரொனால்டோ ஆரம்பிக்கும் போது ஒரு விங்கராக தான் ஆரம்பித்தார். அவரோட பேஸ் அண்ட் அவரோட ட்ரிபிளிங் அவர் வந்து டேக் ஆன் பண்ணுற விதமாக மாறிட்டு அது அவரோட மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. பட் ஆஃப்டர் ஒரு 33-34 வயசுக்கு அப்புறம் அவரோட பேஸ் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியாகவே டிட்டோரியேட் ஆனது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நேராக சென்டருக்கு ஒரு ஸ்ட்ரைக்கராக மட்டும் மாற ஆரம்பித்தார். இப்போ வந்து ரொனால்டோ வந்து கிளப்புக்காக இருக்கட்டும் கண்ட்ரிக்காக இருக்கட்டும் ஒரு பியூர் ஸ்ட்ரைக்கராக தான் ஆடிட்டு இருக்கிறாரு. எதனால் அப்படின்னா அவரோட பாடி வந்து அவருக்கு டெஃபினட்டாக ஒத்துழைக்கல அப்படின்றது தான் ரொம்ப உண்மை. அண்ட் குறிப்பாக அவரோட பேஸ் வந்து நல்லா கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். முந்தி எல்லாரையும் டாமினேட் பண்ண அவர் வந்து இப்போ பெரிய லெவலில் டாமினேட் பண்ண கஷ்டப்படுறாரு. அவர் அந்த பொசிஷனுக்கு வந்தாலும் அவர் ஈஸியாக மற்றவங்க பிடிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் அவரும் இருக்கிறாரு. ஸோ இது வந்து அவருக்கு இப்போ குறையுது. அண்ட் இன்னும் 4 வருஷம் ஆகும்போது இன்னும் 4 வருஷம் அவரோட பாடி தாங்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அடுத்த யூரோஸ் அவர் விளையாடுறது மிக 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 ரேர் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அண்ட் இதுதான் அவரோட கடைசி யூரோவாக இருக்க போகுது அப்படின்றது வந்து சொல்லப்படாத ஒரு உண்மை அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி அவர் யூரோ விளையாடிருக்காரான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி யூரோ வின் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் டெஃபினட்டாக 2016 அவர் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து அவருக்கு 6வது யூரோ காம்படிஷன். முதல்ல 2004 வந்து ஃபர்ஸ்ட் யூரோஸ் அவர் விளையாடினார். அதுலேருந்து 6வது யூரோ 6 யூரோவில் வந்து விளையாடுற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இது அவருக்கு. ஆக்சுவலாக யூஸ்வலாகவே 6 யூரோஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அந்த ஒரு ரேர் ஃபீட்டை இவர் அச்சீவ் பண்ணார். அதுவும் ஒரு டாப் லெவல்லே அவர் அச்சீவ் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் இந்த பர்டிகுலர் யூரோ டோர்னமெண்ட்டில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியிருக்கு. ரொனால்டோ தான் அதிக எக்ஸ்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணுறார். எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் அவர் கிடைக்கிற சான்ஸை வச்சு அவர் எவ்வளோ கோலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எக்ஸ்ஜியில் வந்து ரொனால்டோ தான் டாப்பில் இருக்கார். பட் ஆனால் ஒரு கோல் கூட போடலை. அது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா ரொனால்டோ மேலே முந்திய பல விமர்சனங்கள் இருக்கும். என்னென்னா அவர் நீங்கள் என்ன தான் அவருக்கு இந்த இது சரியில்லை, அவருக்கு ட்ரிபிளிங் சரியில்லை, அவர் வந்து சும்மா ஷோ போட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் பண்ணுற ட்ரிபிள்னால எந்த ஒரு யூஸும் கிடையாது, அவர் பேசலாம் பெரிய ரொம்ப ஸ்பீட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவரோட கோல் ஸ்கோரிங் எபிலிட்டியை வந்து யாருமே டவுட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக கோல் போட்டு கொடுத்துருவார். எவ்வளோ மோசமான கேமாக இருந்தாலும் அதுலேயே அவர் டெஃபினட்டாக 1-2 கோல் போட்டு அதை டீமுக்கு வந்து டீம் வந்து வெற்றி பெறக்கு ஒரு மிக முக்கியமான ரீசனாகவும் இருந்துட்டு வர்றாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியிலே அதிக கோல் போட்டிருக்காரு. ஸோ அவரோட கோல் ஸ்கோரிங் எபிலிட்டியை பற்றி நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு மேட்ச்சில் 3 குரூப் ஸ்டேஜில் ஆடி இருக்கிறாரு. ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 அண்ட் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து 5 மேட்ச்சில் ஒரு கோல் கூடவே போடலை. அண்ட் முதலாக ரொனால்டோ வந்து ஒரு மேஜர் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் கோல்லெஸ்ஸாக போகிறாரு. அண்ட் இது மிகப்பெரிய ஷாக்காகவே இருந்திருக்கு. யூரோ ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர், போன யூரோவில் கோல்டன் பூட் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பல ரெக்கார்டு ஹோல்டர் வந்து ரொனால்டோ. பட் ஆனால் இந்த இதில் ஒரு கோல் கூட போடாதது வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவே இருந்துட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக ஒரு பெனால்ட்டி மிஸ்.
ஸோ ரொனால்டோ வந்து அஃப்கோர்ஸ் பெனால்ட்டிஸ் வந்து ரொனால்டோட அந்த ரெக்கார்டில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்றதுனாலும் ஒரு பயங்கரமான ஒரு டெட்லி பெனால்ட்டி டேக்கர் வந்து ரொனால்டோ. அவர் அவ்வளோ ஈஸியாக பெனால்ட்டிஸை வந்து மிஸ் பண்ணிட மாட்டார். பட் ஆனால் இந்த இதில் பெனால்ட்டியை மிஸ் பண்ணுறாரு. இது மாதிரி தொடர்ந்து டெஃபினட்டாக அவர்கிட்ட வந்து அவரோட ஆக்சுவல் செல்ஃபில் இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம மாறுபடுதில் தெரியுது. அண்ட் இன்னொரு விமர்சனம், டீமுக்கு வந்து அவர் லயபிலிட்டியாக இருக்கார். அவர் வந்து டீம் வந்து அவரை சுற்றி இருக்கிற டீம் வந்து ஒரு பயங்கர யங் ஸ்குவாடாக இருக்குது. பெர்னார்டோ சில்வாவாக இருக்கட்டும், இல்லை ப்ரூனோவாக இருக்கட்டும், 2 பேர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களாக இருந்தாலும் இன்னுமே அவங்க வந்து அவங்க ப்ரைம் பேஸில் தான் இருக்காங்க. ரஃபாயல் லியோவாக இருக்கட்டும், இல்லை பலின்ஹாவாக இருக்கட்டும், அப்புறம் ஜாவோ கேன்சலோவாக இருக்கட்டும், ரூபன் டியாஸாக இருக்கட்டும், டியாகோ கோஸ்டாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே ஒரு யங் ஸ்குவாடாக இருக்குது. ஜாவோ ஃபீலிக்ஸாக இருக்கட்டும் அஃப்கோர்ஸ். பட் ஆனால் இவர் வந்து அந்த யங் ஸ்குவாடை வந்து எங்கே விடாமல் தடுக்கிறாரு. இவர் இல்லைன்னா கன்சைஸோ உள்ளே வரலாம், இல்லை இந்த மாதிரியான யங் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தடுப்பு சுவராக இருக்கிறாரு ரொனால்டோ அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் போர்ச்சுகலுக்குமே ரொனால்டோ இருக்கிறதுக்கு சரியாக தப்பா, இல்லை அவர் இருக்கிறது நமக்கு உண்மையாகவே ஒரு லயபிலிட்டியாக இருக்குதா அப்படின்ற ஒரு இது வந்து மறுபடியும் யோசிப்பாங்க அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரீ கிக்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம போர்ச்சுகலில் வந்து எக்கச்சக்க சூப்பர் ஃப்ரீ கிக் டேக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஜாவோ கேன்சலோவாக இருக்கட்டும், இல்லை ப்ரூனோ ஃபெர்னாண்டஸாக இருக்கட்டும், பெர்னார்டோ சில்வாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல ஸ்டார் ஃப்ரீ கிக் டேக்கர்ஸ் இருக்கிறாங்க. பட் அப்படி இருக்கும்போதும் எல்லா ஃப்ரீ கிக்கையுமே நான் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி நிற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இப்போ விமர்சிக்கப்படுது. எதனால் அப்படின்னா, ஓகே ரைட் ஃபைன், ரொனால்டோ வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரீ கிக் டேக்கர்ஸ் ஒரு காலத்தில். அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரொனால்டோ மாதிரியாக ஃப்ரீ கிக் எடுக்கிறது யாருமே கிடையாது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டெட்லி ஃப்ரீ கிக் டேக்கர். பட் ஆனால் இப்போ டுவர்ட்ஸ் ஒரு 7-8 வருஷமாகவே அவரோட ஃப்ரீ கிக் வந்து பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை, பெரிய லெவலில் கன்வெர்ட் பண்ண கஷ்டப்படுறாரு அப்படின்னும் போதும் நான் தான் ஃப்ரீ கிக் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் அப் பண்ணுறது வந்து பெரிய லெவலில் கேள்விக்குறியாகப்படுது. இது வந்து ஒரு ப்ராப்பர் லீடருக்கான ஒரு குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விகளும் அப்படின்ற ஒரு சந்தேகமுமே பலர் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கடைசியாக இதுதான் அவரோட ஃபைனல் இன்டர்நேஷனல் மேட்சாக இருக்க போதா, இதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு. எதனால் கன்சிடரிங் அவருக்கு இன்னுமே ஒரு விஷயம் வந்து நிரப்பப்பட வேண்டிய ஒரு ஆசை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப் இன்னும் 2 வருஷம் இருக்குது. 41 வயசு ஆகும் அப்போ இருக்குது. பட் டெஃபினட்டாக வெல் பாஸ்ட் இஸ் ப்ரைமாக இருக்கும். டெஃபினெட்லி அதுதான் அவரோட கடைசி, இன்கேஸ் ஒரு வேளை இது அவரோட கடைசி டோர்னமெண்ட்டாக இல்லைன்னா டெஃபினட்டாக அடுத்த வேர்ல்டு கப் தான் அவரோட கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கும். அந்த வேர்ல்டு கப் வந்து மேபி இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதல் ஒரு ப்ரெஷர். எதனால் அப்படின்னா, அவரோட கம்படிட்டராக அறியப்படுற மெஸ்ஸி வந்து போன வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இப்போ இவர் அந்த ஒரு வேர்ல்டு கப் இல்லாதது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய டென்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவரோட மனசில் வந்து ஓகே, மெஸ்ஸி பண்ண எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன் எக்ஸப்ட் ஃபார் ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அது மட்டும் இல்லைன்னா கூட அவருக்கு அந்த வேர்ல்டு கப் வாங்காததுன்றது ஒரு டெஃபினட்டாக ஒரு குறையாகவே இருந்து வருது அவரோட கரியரில். ஸோ மேபி அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் அவர் டெஃபினட்டாக தன்னை புஷ் பண்ணிப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் மேபி அது எந்த அளவுக்கு அவரால் புஷ் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு அவரோட பாடி அவருக்கு ஒத்துழைக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவரோட டெசிஷன் இருக்கும். பட் டெஃபினட்டாக ரொனால்டோ வந்து த்ரூ அவுட் த இயர்ஸ் கடைசி ஒரு 20 வருஷமாக நம்ம எல்லாருமே என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. பட் இஃப் திஸ் இஸ் த எண்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.